கடந்த ஒரு 10 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை என் வாழ்க்கையில் நான் சந்திச்சதே இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு மாடு வச்சிருக்கும் போது ஒரு மாடு வச்சுருந்தேன். அந்த ஒரு மாட்டுலேருந்து இத்தனை மாடு ரெடி பண்ணேன். அப்போல்லாம் கூட எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் அது இந்த மலையில் அவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். ஏன்னா ஒரு நிமிஷத்தில் உயிர் போய் உயிர் வந்துருச்சு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு. நல்லா மழை பெஞ்சி கரெக்டாக இப்போ ஒரு 2-3 நாளாகவே பால் கறக்கிற டைமுக்கே கரெக்டாக மழை வந்துடுது. அந்த 5 மணி ஆனால் போதும் நல்ல மழை பிடிச்சிக்குது. அதுவும் இத்தனை நாள் கொஞ்சம் லைட்டாக தான் பெய்யும். இன்றைக்கி தான் நிறையவே தோற ஆரம்பிச்சு. சும்மா படன்னு சும்மா நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு. எனக்கு ஒரே வேதனையாக போச்சு. மாடெல்லாம் அங்கங்கே கட்டிங்கிறேன், எப்படி நான் மாடை பிடிச்சி நடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாடை பிடிச்சி நடுறதுக்குள்ள நம்ம ஒரு வழியாயிருவோம். தொப்புன்னு நடந்து கீழே விழுந்து மேலே விழுந்து அந்த மாதிரி நல்ல மழை. அப்புறம் ஒரே வேதனைலாம் கப்புன்னு நின்ட்டேன். கையும் ஓடல காலும் ஓடல, எந்த வேலையும் செய்ய முடியல, வேதனை மட்டும்தான் மிச்சம். அப்புறம் நான் அப்படி நின்றுக்கிற வாக்கில் இந்த மனுஷன் அண்டை வெட்ட நெல்லுக்கால் நீ நெல் நாற்று நெல்லான்னு சொல்லிட்டு அது ஓட்டி விட்டுங்கிறாங்க. அது அண்டை வெட்டின போனாலே பொழுதுனா வேணும் புத்தியனா வேணும். ஒன்றும் இல்லாத பொண்ணா இப்படி தான். கரெக்டாக சரி சாயந்தர டைமில் போய் வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. தொப்புன்னு நினைஞ்சு வந்து தான் மிச்சம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம தான் பால் கறந்தாகணும், அவங்க கறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நான் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவும் இந்த மாடுங்கள்லாம் முத்தின செனன்றதுனால இந்த மலையில் நல்லா கறக்கிற மாடே பாதி பால் கூட கறக்காது. இந்த மாடு சுத்தமாக பால் சுரப்பே உள்ள ஒரு வழியே கூறாடி அதை கறந்து அப்புறம் பிடிச்சி கட்டிட்டேன் வெளியவே. ஏன்னா கொஞ்ச நேரம் வெளியே அதுங்களும் நிலையிட்டோம், மாடுங்களுக்கு கழுவுன மாதிரி ஆகட்டும், அந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடை பாலை கறந்து பிடிச்சி வெளியே கட்டிட்டோம். அப்புறம் அவர் நினைஞ்ச வாக்கிலே போயிட்டு ஆல்ரெடி நினைஞ்சிருச்சு. முழுசாக நினைஞ்ச பின்னாடி முக்காடு இதுக்குன்ற மாதிரி நினைஞ்சதுலேயே போயிட்டு மாடை பிடிச்சின்னு வந்துருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவரும் போயிட்டு பிடிச்சின்னு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பிடிச்சின்னு வந்துட்டு அவரை விட்டுட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஈரத்துலேயே இருக்கக்கூடாது, டியூட்டிக்கு போகணும், அடுத்த நாள் டியூட்டிக்கு போக முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம பால் கறக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாடு ஒன்றுக்கு இது பாருங்க, சரியான கீட்டிங் வேலை பண்ணும். எல்லா மாடுகிட்டையும் எப்படினாலையும் பால் கறந்துடலாம். ஆனால் இதுக்கு மட்டுக்கிட்ட ஒரு மருமக எப்படி மாமியா கிட்ட பயந்து வேலை செய்யணுமோ அந்த மாதிரி இந்த மாட்டுக்கிட்ட நான் ரொம்பவே பயந்து தான் வேலை செய்வேன். எப்பவுமே போட்டால் ஒரே போடு, அவ்வளோதான். ஒரு காலை தூக்குற பழக்கமான கிடையாது, டங்குன்னு 2 காலமே தூக்கும். அதனால பயந்தே பால் கறப்போம் எப்பவுமே. அப்புறம் அதுவும் பால் சுரப்பே விடல. ஏன்னா இப்போதான் கண்ணு போட்ட மாடுனாலையும் சுத்தமாக பாலே சுரப்பு விடல. அதுக்கப்புறம் மெதுவாக கூறியாடி செஞ்சு அதுக்கப்புறம் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெதுவாக பாலை கறந்து அதுக்கப்புறம் அதையும் முடிச்சுட்டு வெளியே பிடிச்சின்னு போய் கட்டினேன். ஏன்னா கொஞ்ச நேரம் அதுவும் மலையில் நிலையிட்டோம். அப்புறம் நல்லா இருட்டு கட்டின பின்னாடி மாடை பிடிச்சி உள்ளே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இப்பயே உள்ளே பிடிச்சி கட்ட மாடு கோமியமெல்லாம் ஊற்றிடும் சரிங்களா. அதனால பிடிச்சி கட்டிட்டேன். நானும் ஒரு மாட்டுலேருந்து 10 மாடு வளர்த்திட்டேன். கிட்டத்தட்ட 12 மாடு வளர்த்திட்டேன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துல ஒரு மாடு கூட நான் இந்த மாதிரி பண்ணல. அவரு தோப்புக்கா பிடிச்சின அந்த மாடு தேங்காய் மாட்டில் கட்டினாரு. அது என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலும் சுத்திக்கிச்சு நல்லா. அதுக்கப்புறம் அந்த காலை சுத்திக்கின்னு அந்த கவுரு கட்டி அந்த கவுரு கழுத்தும் சுத்திக்கிச்சு. மாடு அப்படியே சாஞ்சிருச்சு. நல்லா இப்போதான் சென மாடு மடி இறங்குது. இன்னொரு 10 நாள் 15 நாள் கண்ணு போட்டுரும். மாடு கீழே சாஞ்சிருச்சு. அப்படியே கழுத்து மாட்டின்னு காலு மாட்டணும். ஒரு செகண்ட் எனக்கு அப்படியே உசுறு போய் உயிர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னால் முடியல, ஒரே சத்தம் தான். அதுக்கப்புறம் அவரை நான் திட்ட, அவர் என்ன திட்ட. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மாடை பிடிச்சி கவுரு அறுத்து அப்புறம் மாடு பிடிச்சி இந்தாட்டு பிடிச்சி வந்து கட்டிட்டேன். அப்புறம் ஒரு வழியாக பால் கறந்துட்டு பால்கார் வரல, மாடு மாதிரிலாம் கொஞ்ச நேரம் அப்படியே மலையில் நிலையிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியவே கட்டிட்டேன். இப்படிதான் போச்சு இன்னைக்கு. வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.